மேடம். ஓகேங்க சார். கவனிங்க மேடம். இப்போ இந்த டிராயிங் அப்படின்னு ஒரு ஃப்ளோர் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா லேயரும் இருக்கான்னு எப்படி பார்க்கறது? இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் கஷ்டம் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? இதை பிக் பண்ணி பாருங்க. ரெகுலர் ரூம் பிளாக் ஒன் போகுது இப்படி ஒன்றா பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாதுங்க சார். அப்போ என்ன சொல்லிக்கோங்க, SOL செலக்ட் ஆப்ஜெக்ட் லேயர் கொடுங்க. நீங்கள் டைப் பண்ணுங்க. SOL கொடுங்க. என்டர். கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஆட் பண்ணுங்க. என்டர். என்ன சொல்லுன்னு பாருங்க. எல்லாமே 0 வந்தா கரெக்ட். புரிஞ்சா பிள்ளையாங்களா? புரிஞ்சுதுங்க சார். ஓகே. இப்போ பாருங்க, அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செலக்ட் பண்ணி பாருங்க. SOL கொடுத்து எகைன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் செலக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுது? நீங்களே செய்யுங்க சார், நீங்கள் செய்யுங்க. தப்பு பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா? எப்படி பிளாக் ஒன் 0 பில்டர் பெரிய அப்போ என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு ரிப்போர்ட்ல பாருங்க 2 டைம்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 100 வச்சுக்கோங்க பில்டப் ஏரியா. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதே தான் நீங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும் 200 ஸ்கொயர் மீட்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டை காட்டுங்க மேடம். ரிப்போர்ட் இருக்கா மேடம்? இது எந்த இடத்துல தப்புன்னு தெரியலங்க சார். பார்த்தா தெரியல மேடம். இங்க இருங்க மேடம். நீங்க என்ன செஞ்சீங்க, அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரை காப்பி பண்ணி பக்கத்துல வச்சுட்டு அதுக்குள்ள போய் வைக்க பண்ணிருக்கீங்க. அப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன இருந்திருக்கும்? 0 ஃப்ளோர்ல பில்டப் யூனிட் வச்சிருப்போம்ல. ஆமாங்க சார். இப்போ இது ரெண்டுமே டபுள் டைம் காட்டு பாருங்க. ஒரு ரிப்போர்ட் ஓபன் பண்ணுங்க. நான் சொல்றேன். ஓகே. ரிப்போர்ட் ஓபன் பண்ணுங்க. இந்த ரிப்போர்ட் ஓபன் பண்ணுங்க. எவ்வளவு? 157.50 டோட்டல். இது கிரவுண்ட் ஃப்ளோர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே டிடெக்ட் பண்ணலாம் மேடம் உங்களுக்கு. அதனாலதான் எனக்கு அப்பயே அந்த டவுட் இருந்துச்சுங்க. ஏன்னா 75 தான் வந்துச்சு. அப்போ ஒரு கார் பார்க்கிங் போதுமேனு ஒரு இது இருந்துச்சு. தப்பு பண்ணிட்டீங்க சரிங்களா? ஸோ என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னா, அந்த ஃப்ளோரை கவுண்ட் பண்றது யாருன்னா யூனிட் எப்படி தான் கவுண்ட் பண்ணுவாப்ல. நீங்க அவரே அதே வந்து 0லயே வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு ரியல் என்னன்னா கவனிங்க. என்ன மேடம்? அது கொஞ்சம் அப்படிதான் ரிசர்வ் பண்ணுது இந்த ஒரு நிமிஷம். நீங்க பிக் பண்ண மேடம். என்னால பிக் பண்ண முடியல மேடம். நீங்க பிக் பண்ணுங்க. இப்போ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட ஏரியா மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த அவுட் பில்டப் ஏரியா மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த அவுட் பில்டப் ஏரியா மட்டும் செக் பண்ணி ஏரியா கமெண்ட் பண்ணி செக் பண்ணி. வெரி குட். எவ்வளோ மேடம்? 78.75. ஓகேங்களா? அப்ப இங்கேயும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல கவனிங்க மேடம். என்ன தப்புமா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க விட்டுருங்க. இங்க பிளாக் ஃப்ளோர் 0 பில்டப் ஏரியா இருக்கா? அதோட ரியல் என்னன்னா 78.75 தான் ரியலானது சரிங்களா? ஓகேங்களா? சரிங்களா? இது 2 டைம் தான் என்ன ஆகும்? 2 டைம்ஸ் இருக்க மாதிரி கவுண்ட் ஆகுதா? ஆமா 2 டைம்ஸ் இருக்க மாதிரி கவுண்ட் என்ன 156. இங்கேயும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? கொடுத்திருக்கீங்க. என்ன கொடுத்திருக்கீங்க? ஃப்ளோர் 0 பில்டப் ஏரியா, ஃப்ளோர் 0 யூனிட் ஏரியா. அப்ப ஃப்ளோர் 1 கவுண்ட் பண்ணேன்னு அர்த்தம். மத்த எல்லாம் ரூம் எல்லாமே இருக்கு. பில்டப் ஏரியா யூனிட் ஏரியா 0ல இருக்கா? அந்த 3 இதையும் அப்படியே காப்பி பண்ணி வச்சிட்டோம். அதான் தப்பு பண்ணிட்டீங்க சரிங்களா மேடம்? ஸோ இது ரெகுலர் ரூம் 3ங்கிறது எது? இந்த இருக்கா? ஏன் மேடம் கிச்சனே ஏன்னா அப்படியே காப்பி சார் சூப்பரா இருக்கும். ஏன் மேடம் இல்ல அது அப்படியே பிளான் அப்படியே இருக்கணும். அப்படி பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோரே தப்பு தானே? இது இது நான் பண்ணிட்டேன். இது தனியா பண்ணேன், டெலீட் பண்ணிட்டு. ஓகே. திரும்ப என்ன மேடம் ஃப்ளோர் 1 கிச்சன் தானே காட்டுது. இதான் ரெகுலர் ரூம் 3 போட்டுருக்கீங்க. இதான் இந்த லேயர்லாம் நான் மாத்திட்டேன். அதெல்லாம் மாத்தினேன். பிளான் அந்த 0 லேயர்ல இருக்குது. இந்த ரெகுலர் ரூம் 3ங்கிறது இருக்கட்டும். கவனிங்க மேடம். இப்போ பாருங்க நமக்கு எந்தெந்த மாற்றணும், எதெல்லாம் ஃப்ளோர் 1ஆ மாறணும் கவனிங்க. 3 இது எது பில்டப் ஏரியா, ரெகுலர் ரூம் 3, யூனிட் FA 1. ஓகேங்களா? கவனிங்க மேடம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் FML அப்படின்னு கமாண்ட் சரிங்களா? ஓகே.
எஃப்எம்எல் இது கண்டிப்பா நல்லா கவனிங்க. இந்த எஃப்எம்எல் கூட நீங்க ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? நீ அடுத்து ஒரு மோடுன்னு கேக்குது பாருங்க, என்டர் மோடுன்னு கேக்குது பாத்தீங்களா? ஆமா. இதுல அந்த எஃப்எல்ஆர் டைப் பண்ணும். இதை மட்டும் கேப்ஸ் லாக்ல கொடுக்க கூடாது, கண்டிப்பான முறையில ஸ்மால் லெட்டர்ல கொடுக்க கூடாது, கண்டிப்பான முறையில கேப்டல் தான் கொடுப்போம். புரியுதா மேடம்? கேபிட்டல் லெட்டர் தான் கொடுக்கணும். ஓகேங்க சார். கவனிங்க, எஃப்எல்ஆர் மட்டும் எப்படி செய்யணும், எப்பவுமே கேப்ஸ் லாக் தான் கொடுக்கணும். தப்பா கொடுத்தீங்கன்னா மாத்தி வந்துடும். சரிங்களா? ஓகேங்க சார். கவனிங்க மேடம், எஃப்எல்ஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்டர் ஓல்டு பிளாக் இன்புட்னு கேக்குதா? ஏற்கனவே என்ன பிளாக் நம்பர் என்னவா இருக்கு, நமக்கு ஒன்னா தானே இருக்கு, பிளாக் 1 ஒன்னா இருக்கு. தென் என்டர். அடுத்து ஓல்டு என்னவா இருக்கு, 0வா தானே இருக்கு. ஆமாங்க சார். இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, இது எப்படி மாத்தணும் உங்களுக்கு? பிளாக் நியூ பிளாக் 1, பிளாக் 1 தானே இது. பிளாக் 2 இல்லங்க சார். அது எப்படி? ஒரு ஒரு சைடுக்கு ஒரு பிளாக் தானே கட்டுறீங்க, ஒரு வீடு தானே கட்டுறீங்க. ஆமா ஆமாங்க சார். அப்ப என்டர் நியூ ஃப்ளோர் இன்புட் கேட்கலாம் மேடம். இப்போ என்ன ஃப்ளோரா மாறணும் மேடம்? அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 1. வெரி கொடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்ணா கூட அது என்ன இருக்குன்னா அதை மட்டும் அதை பிடிக்கும். புரியுதா மேடம்? அதை மட்டும் பிடிச்சிருக்கு. புரியுதா மேடம்? இப்போ நீங்க எக்ஸ்போல் கொடுத்து பாருங்க, ரெகுலர் 3 மட்டும் மாறி இருக்காது. எல்லாமே ஒண்ணு வந்துச்சா மேடம்? மாறிடுச்சு. எல்லாமே வந்துச்சு. ரெகுலர் 3 வந்துச்சு. மாறிடுச்சு. ஓகேங்களா மேடம்? ஸ்ட்ரைட் ஆகாம இருக்காதான். புரியுதா மேடம்? ஸோ இப்போ இந்த டிராயிங்கை நீங்க பர்ஜி கொடுத்துட்டு அப்லோட் பண்ணி பாருங்க. டெஸ்க்டாப்ல முருகன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு வச்சிருக்கேன். சரிங்களா மேடம்? ஓகே, இப்போ அப்லோட் பண்ணுங்க மேடம். இதுலங்க சார் அந்த கீழே கொடுக்கணும் இல்லையா, பில்டிங் ஹேஸ் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கொடுக்கணுங்களா இல்லை பேஸ்மெண்ட் ஒன்றும் கொடுக்கணுமாங்க சார்? கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கான்னு கேட்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கா, சில்க் ஃப்ளோர் இருக்கா, அண்டர் கிரவுண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் தானே இருக்கு உங்களுக்கு? ஆமா, கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கொடுக்கணும். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே எத்தனை ஃப்ளோர் நீங்கள் கட்ட போறீங்க? 1. இது 1 கட்ட போகிறோன்றது 1. டெஸ்க்டாப்ல முருகன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன்.
நாட் அக்செப்டட். கொரி வந்திருக்கும் பாருங்க. open பண்ணு. கீழே வாங்களா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டான்னு பாருங்க. எடுத்துக்கிட்டா கவனிங்க. மேலே போங்க. டூ வீலர் பார்க்கிங் வந்து எடுத்துக்கிச்சு. எடுத்துக்கிச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 78.75. ஓகே. அதனால் ஃப்ளோர் பார்க்கிங் தான் ப்ராப்ளம் வந்திருக்குங்க சார். கார் பார்க்கிங் தான் ப்ராப்ளம். அது டூ வீலர் பார்க்கிங் பட சொல்கிறாங்க. சரிங்களா மேடம்? ஏன்னா போன தடவை எனக்கு அப்பயே டவுட் வந்துச்சு, எதனால 157 வந்துச்சு, 2 கார் பார்க்கிங் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தானே சார் ஃப்ளோர் ஏரியான்னு எடுத்துக்கோமா? இல்ல இல்ல அப்ப நல்லா ரெண்டையும் சேர்த்தா எடுக்கும். புரியுதா? ரெண்டு டூ வீலர் பார்க்கிங் வந்து ரெண்டு வைக்கணும். பச்சை. ஆமா மேடம். உங்களுக்கு ரெண்டாவது ஃப்ளோரே கவுண்ட் பண்ணல அது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே கவுண்ட் பண்ணல. புரியுதா மேடம்? சரி. புரியுதுங்க சார். ஸோ எஃப்எம்எல் வந்து இதுக்காக மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், இன்னொருக்காக. இப்போ இந்த பிளானவே ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம். நான் போட்டேன் இவ்வளோ அந்த அந்த ஸ்டெப் படி போட்டீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேற 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 மாதிரி வருது. வேற வேற மாதிரி வருது. இந்த இடத்துல வால் 4 இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மெத்தட் தான் போட்டோம். நீங்க இப்ப செஞ்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் தான் நீங்க டிராயிங் போடணும். வேற வழி கிடையாது. சரிங்களா? இல்ல சார் எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படியே மேக்ஸிமம் ஒன்னா தான் வரும். ஓகேங்களா? கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியா சார் மேல இருக்கு, கீழே இருக்க போர்ட்டிக்கு வந்து அப்படியே மேல வரப்ப பால்கனியா மாறுது சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவனிங்க. இதை அப்படியே கிராப் பண்ணிக்கோங்க. கவனிங்க மேடம். கிராப் பண்ணி இங்க பக்கம் வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு மாற்ற வேண்டியதை மாத்திக்கோங்க. இது வந்து என்ன மரம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மரம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது வந்து பால்கனி. சரிங்களா மேடம்? ஓகே. மற்ற எல்லாமே டிட்டோ அப்படியே தான் இருக்கு. சரிங்களா மேடம்? இப்ப பாருங்க, இந்த எஸ்ஓஎல கொடுத்து பாருங்க. கவனிங்க மேடம். செக் பண்றப்ப பிளாக் 1 ஃப்ளோர் 0 இருக்கா, இது வந்து எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? இது மாத்தணும்னு எப்படி மாத்தணும்? பிளாக் 1 ஃப்ளோர் 1 தானே மாறணும். ஃப்ளோர் 1 மாறணும். அப்படியே நீங்களே செய்யுங்க பாப்போம். எஃப்எம்எல் கொடுத்து செய்யுங்க பாப்போம். எஃப்எம்எல் எஃப்எம்எல் எஃப்எல்ஆர் கொடுப்போம். கண்டிப்பா நம்ம ஒரு கேல்குலேட்டர் தான் கொடுப்போம். சரிங்களா? ஓல்டு பிளாக் என்னவா இருக்கு? ஓல்டு வந்து 0வா இருக்கு. மேடம் இல்ல மேடம், நல்லா பண்ணுங்க. பிளாக் தான் கேக்குது. 0ங்கற பிளாக்கே வேல்யூவே கிடையாது. ஓகே ஓகே. அப்ப 1 பிளாக் வந்து 1ல இருக்கும். ஃப்ளோர் என்னவா இருக்கு? 0. வெரி குட். கொடுங்க. நியூ பிளாக் புதுசு வந்து 1 2 ரெண்டாவது பிளாக். இல்ல மேடம் மறுபடியும் சொல்றேன், குழப்பிக்காதீங்க. ஒரு பிளாக் தான் கட்டுறீங்க, ஒரு சைடுல ஒரு பிளாக் தான் கட்டுறீங்க. சரிங்களா? அப்ப இது பிளாக் 1 தான் இருக்கும். புதுசா அப்படிதானே இருக்கணும். பிளாக் 1 மாறும். பிளாக் 1 வேற மாதிரி இன்னொரு பக்கத்துல ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி ஆகும். சரிங்களா? ஓகே. பிளாக்னா எல்லாமே சேர்ந்தது. அதாவது ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னா இது ஒரு பிளாக், ஏ பிளாக், பி பிளாக்னு சொல்ற மாதிரி. ஓகே ஓகே. அப்ப இது ஒரு பிளாக் தான். அப்ப ஃபர்ஸ்ட் பிளாக் தான். வெரி குட். ஃப்ளோர் வந்து 1. கொடுங்க. அப்படி புறவே கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செலக்ட் பண்ணி பாப்போம். எல்லாமே செலக்ட் பண்ணிடணும். அவ்வளவுதான். நல்லா செலக்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ எஸ்ஓஎல் கூட செக் பண்ணுங்க. எல்லாம் மாறிச்சான்னு செக் பண்ணுங்க. எஸ்ஓஎல் கூட செக் பண்ணுங்க. நெட் கொடுங்க. மாறிச்சா? எல்லாம் மாறிடுச்சு. புரிஞ்சா மேடம்? எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே மாறிடுச்சு. தென் ஓகே. இப்போ பாருங்க, நம்ம சைட் பிளான் என்ன செய்யறோம். நம்ம ஒரு காரை தூக்கி வச்சுக்கோங்க. ஒரு கார் நமக்கு தேவையில்லை. டூ வீலர் TW. சரிங்களா? எத்தனை மணி? ரெண்டு டூ வீலர். ஓகே ஓகே மேடம். இப்போ இதை பர்ஜ் பண்ணிட்டு எப்பயும் போல நான் கண்ட்ரோல் போட்டு சேவ் பண்ணிட்டேன். அதே போல் அப்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்லோட் பண்ணி
மேடம் அக்செப்ட் ஹலோ ஹலோ புரியுதா மேடம்? புரிஞ்சுதுங்க சார் புரிஞ்சுதுங்க சார். ஓகே. ஸோ எஃப்எம்எல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க சரிங்களா? ஓகேங்க சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஃப்எம்எல் சரிங்களா? எஃப்எம்எல் பிளானுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் செக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு ஓகே மேடம், இது என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சு அப்படியே காப்பி வச்சுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பேர் கொடுத்து பார்க்குறீங்க கவனிங்க, இது எல்லாமே எப்படி தான் இருக்கும்? பிளாக் 1 4 0 பிளாக் 1 4 0 தான் இருக்கும். எப்படி உங்களுக்கு மாறணும்? சேம் எஃப்எம்எல் தான் கவனிங்க. எஃப்எம்எல் தென் எஃப்எல்ஆர் பிளாக் 1 4 0 இருக்கிறத பிளாக் 1 ஃப்ளோர் 1 மாற்றும். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை கொடுத்து மாறி. புரியுதா மேடம்? இப்போ நீங்கள் எஃப்எல் கொடுத்து பாருங்க. புரியுதா மேடம்? எல்லாமே புரியுது. இந்த எஃப்எம்ல எங்கே இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கவனிங்க, நீ கன்ஃபியூஸ் ஆகுறீங்க பிளாக் 1 பிளாக் 2 கவனிங்க. இது ஒரு சைட், இதுக்கெல்லாம் உங்க பில்டப் ஏரியா இருக்கு சரிங்களா? இது ஒரு சைட்டு சரிங்களா மேடம்? இது வந்து ரோபோஸ் மாதிரி இருக்குன்னு சரிங்களா? இந்த பில்டப் ஏரியாக்குள்ள இது பில்டப் ஏரியா, உங்களுக்கு கொடுத்த பில்டப் ஏரியா நினைச்சு சரிங்களா? கவனிங்க, ஒரே மாதிரி தான் வீடு கட்ட போறாங்க சரிங்களா? ஒரு நிமிஷம் தான் ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல போய் நம்ம ஒவ்வொன்றா போய் போட்டுக்க முடியாது சரிங்களா உங்களுக்கு? இப்போ பாருங்க, எஸ்எல் கொடுத்து பார்க்குறேன். இது எனக்கு என்ன இருக்கு? பிளாக் 1 பில்டப் ஏரியா எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் சரிங்களா? ஆனா இது எப்படி இருக்கணும் எனக்கு? இது பிளாக் 2 இது எப்படி இருக்கணும்? இது பிளாக் 3. புரிஞ்சா மேடம்? இது பிளாக் 4 பிளாக் 5 பிளாக் 6 இப்படி இருக்கணும். ஆனா எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் சரிங்களா? இப்ப பாருங்க என்ன செய்ய பாருங்க, எஃப்எம்எல் எஃப்எல்ஆரா சரி, ஓல்டு என்ன இருக்கு? பிளாக் 1 இருக்கு, ஃப்ளோர் 0 இருக்கு. உங்களுக்கு எப்படி மாறணும்? பிளாக் 2 ஆகும், ஃப்ளோர் 0 ஆகும். வெரி குட். புரிஞ்சா மேடம்? இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன, இதுதான் பிளாக் 2ங்கிறது ஓகேங்களா? புரிஞ்சா மேடம்? நீங்க உங்க சைட்டுக்குள்ள கவனிங்க, பிளாக் 2 மாறிடுச்சா? இல்லைங்க சார், இங்க ரெசிடென்ஸ் அந்த அளவுக்குலாம் அப்படிலாம் பண்றீங்க? இல்ல ஏதாவது ஒன்று ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் பண்ணா வருங்க சார் மோஸ்ட்லி. இல்ல மேடம், உங்களோட சைட்ல ஒரு பிளாக் தான் இருக்கு சரிங்களா? அதனால பிளாக் அது பேர் தான் பிளாக் 1. புரியுதா உங்களுக்கு? மேபி இந்த வீட்லயே பக்கத்துல ஒரு சின்னதா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டுறாங்க, அத பிளாக் 2 காமிச்சிட்டோம், வாடகைக்கு விடுற வீடு. ஆமா மேடம். ஓகேங்க சார். புரிஞ்சா மேடம்? புரியுது. ஸோ பிளாக் 1 பிளாக் 2 பார்த்து நீங்க என்ன சொல்லலாம், எஃப்எம் கொடுத்து டக்குனு வேலையை முடிச்சு தரலாம் சரிங்களா மேடம்? புரிஞ்சா மேடம்? இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டினீங்கன்னா ஒரு பிளாக்குக்கும் இன்னொரு பிளாக்கும் குறைந்தபட்சம் 3 மீட்டர் இடைவெளி இருக்கும். 3 மீட்டர் இடைவெளி. ஓகேங்க. ஆமா கவனிங்க, இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு இருக்கு இருக்கா?
3 மீட்டர். புரிஞ்சா மேடம்? ஸோ எஃப்எம்எல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கமெண்ட். புரிஞ்சா ஓகே. மேடம்? புரிஞ்சா மேடம்? புரிஞ்சுதுங்க சார். கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வருது அப்படின்னா என்ன செய்யணும் நீங்க தாராளமா? என்ன மேடம் செய்யலாம்? அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எஃப்எம்எல் எஃப்எம்எல். கமாண்ட் யூஸ் பண்ணி எல்லாமே அவ்வளோதான். மாத்திக்க வேண்டியது. புரிஞ்சா மேடம்? புரிஞ்சுதுங்க சார். இது அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா இருக்கு, அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரா மாத்தி காட்டுங்க மேடம். எஸ்எல் கொடுத்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. எல்லாமே பேக் ஒன்ல ஃப்ளோர் 1 இருக்கு. ம் ஓகே. கிளாஸ் இன்புட் வந்து வோல்ட் வந்து 1 தான். ஃப்ளோர் வந்து வோல்ட்ல 1 இருக்கு. ம் இது ஒரே பிளாக் தான். 1 பிளாக். ஃப்ளோர் 0வா மாறணும். வெரி குட், சூப்பர். ரீசெக் பண்ணுங்க. எஸ்எல் கொடுத்து பாருங்க. சூப்பர் மேடம். பிளாக் வந்து ஃப்ளோர் 0 வந்துச்சு. ஓகே. புரிஞ்சுதுங்க சார். இந்த எஃப்எம்எல் வந்து நம்ம வேலை ஒர்க் என்ன செய்யும், பாதிக்கு பாதி குறைச்சிடும். ஓகே. சொல்ல புரிஞ்சா மேடம்? புரிஞ்சுதுங்க சார். புரியுதா மேடம்? கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வருது அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம், எஃப்எம்எல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் கிரவுண்ட் ஃப்ளோர் வேற மாதிரி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேற மாதிரி இருக்குன்னா என்ன செய்யலாம் நீங்க தாராளமா எப்பயும் ரொட்டீன் ஒர்க் தான். ரூம் வைஸ் பேராமீட்டர்ஸ் ஏடபிள்யூஸ்னா ஏடபிள்யூஸ் பேராமீட்டர். இதுல போய் நீங்க ஃப்ளோர் 1 பில்டப் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா நீங்க அப்படியே காப்பி பண்ணி வச்சுட்டு அதில் போய் மாத்திட்டீங்க. நான் அதை பில்டப் ஏரியா கொடுக்கவே இல்லை. அதான் சொல்லலாம். அதான் பில்டப் ஏரியாவும் கொடுக்கல, யூனிட் எஸ்ஏவும் நான் கொடுக்கல. புரிஞ்சா மேடம்? புரிஞ்சுதுங்க சார். இது வேற டவுட் இருக்கா மேடம்? இல்லைங்க சார், வேற எதுவும் டவுட் இல்லை. ஓகே.